Hello friends, welcome to Kuzhi Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பணியார கல்லுல பணியார ஒட்டாம நல்லா சூப்பரா வரதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கறதோட பணியாரம் எப்படி செய்யிறது கார பணியாரம் அப்படிங்கற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். இட்லிக்கு பணியாரத்துக்கு மேக்ஸிமம் நான் எல்லாமே ஒரே மாவு தான் அரைச்சிக்குவேன். இதுக்குன்னு தனித்தனியாலாம் மாவு அரைக்க மாட்டாங்க. இட்லிக்கு அரைக்கக்கூடிய சேம் அதே மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ரொம்ப புளிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கல்லில் ஒட்டிட்டு வரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மாவு ரொம்ப புளிப்பாலாம் இருக்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம இட்லி மாவே நம்ம ஊற்றினாலே கரெக்டாக தான் இருக்கும். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா பொடியாக நல்லா அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக வதங்கணும். அதாவது ஒரு லேசான ஒரு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் பணியாரத்தில் நம்ம சேர்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பணியாரத்துக்குன்னா நம்ம ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லை. ஆனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இல்லையா, அதனால் இதை நல்லா சேர்த்து வதக்கிட்டு இது கூட கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்க்கலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படுன்றதால கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் மட்டும் நான் சேர்க்காம கொத்தமல்லி தழை இருக்கலாம் அதை சேர்த்துருக்கேன். இதுவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதனால் சேர்த்துக்கோங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மல்லித்தலை இந்த காய்கட்டரில் தான் நான் கட் பண்ணேன். எவ்வளோ சூப்பராக நைஸாக கட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த காய்கட்டரோட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். ஆறாமல் அப்படியே நீங்கள் கொதிக்க நல்லா சூட்டோடையே கொட்டிட்டீங்க அப்படின்னா மாவு ரொம்ப புளிச்ச மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம சட்னி அரைக்க போகிறோம். சட்னி பார்த்திங்கன்னா பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு மூடி தேங்காய்க்கு பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் உப்பு மட்டும் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல இட்லி மாவு, அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன்னா அந்த காய்கற்றில் கட் பண்ணது தான். அதுக்கப்புறம் நல்லா வதங்கியிருக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்ல மாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே பணியாரக்கல்ல ஒட்டாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸும் நான் உங்களுக்கு கூடவே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது நம்ம இரும்பு கல் இல்லை இண்டோலி கல், இந்த 2 கல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில சமயங்களில் புளிச்ச மாவுலாம் சேர்த்து நம்ம பணியாரம் ஊற்றிட்டோன்னா கல்லில் போய் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் அதை போட்டு சுரண்டி அந்த கல்லில் திரும்ப நம்ம பணியாரம் வராத அளவுக்கு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு நல்லா அடுப்பில் ஹீட் பண்ணி ஒரு 2 டைம் 3 டைம் எடுத்து வெளியில் வச்சுடுங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பணியாரம் நல்லா கல்லில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். நல்லா அழகாக திருப்பி போடுறதுக்கு நல்ல அழகாக திருப்ப வரும். அது மட்டும் இல்லாமல் பணியாரம் நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஊற்றிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றுங்க. தோசை மாதிரிலாம் சும்மா தொடச்சிட்டு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா பணியாரம் நிச்சயமாக வரவே வராது. ஒவ்வொரு குழியிலையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அது எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா வரும். ஊற்றுனதுக்கு அப்புறமாவும் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பணியாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதில் எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. அதே மாதிரி நான்ஸ்டிக்குங்கிறப்போ உங்களுக்கு ஒட்டாமலும் வரும். நான் உங்களுக்கு அதிலே ஊற்றி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது நான் இண்டோலிய கல்லில் தான் ஊற்றிருக்கேன். எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக ஒட்டாமல் சூப்பராக திருப்பி போடுறதுக்கு வரும் பாருங்கள். இது மாதிரி மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா பணியாரம் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். உள்ளுக்குள்ளெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இதே மாதிரி பணியாரம் மட்டும் வேக வைக்கும்போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். கரிஞ்சிருச்சு அப்படின்னா கல்லில் போய் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணியாரம் ஊற்றும் போதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே வராது. ஸோ அதனால் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு பணியாரம் ஊற்றுங்க. இதுதான் பணியாரம் ஊற்றுறதுக்கான முறைகள். இது மாதிரிலாம் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்கள் கல்லில் நல்லா பணியாரம் சூப்பராக வரும், ஒட்டாமல் வரும். பாருங்கள், எல்லாமே பாருங்கள் ஒட்டாமல் நான் அழகாக திருப்பி போடுறதுக்கு வருது. இப்போ நான் ஃபஸ்ட் டைமே நான் இப்போ தான் ஊற்றுறேன். அதாவது ஃபஸ்ட் டைம்னா இப்போ மாவு கலந்துட்டு உடனே நான் உங்களுக்கு தான் ஊற்றி காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட நான் ஊற்றலை. இப்போ தான் நான் ஊற்றின ஒட்டியே ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். இண்டோலிய கல் தான்.
ஸோ இது எப்படி பழக்கணுன்ற வீடியோலாம் கூட நான் ஆல்ரெடி விலாகில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து சீசனிங் பண்ணேன், எப்படிலாம் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் நான்ஸ்டிக் கல்லையும் ஊற்றுறேன். நான்ஸ்டிக் கல்லையும் ஊற்றும் போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு தான் அதுக்கு மேலே நான் ஊற்றுறேன். ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு அதே மாதிரி நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சா அப்படின்றத உள்ளுக்குள்ளே லைட்டாக குத்தி பார்த்தோன்னா, ஒரு பணியாரத்தை குத்தி பார்த்தாலே தெரியும் எல்லாமே வெந்துருச்சா அப்படி சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளே மாவு எதுவுமே ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம பணியாரம்லாம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு வேணால் வரமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நாங்கள் பிள்ளைங்க சாப்பிட்றனால வாயில் கடிப்படுன்றனால நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி நான் வந்து நான்ஸ்டிக் கல்லில் ஊற்றுனது ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சட்னி அரைச்சதும் அந்த சட்னியை அரைச்சிட்டு கூடவே வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு பக்கம் பணியாரமும் இன்னொரு பக்கம் சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக எப்போவுமே நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம், பை, தேங்க்யூ.